குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஸ்டேர்ஸ் இல்லை படிக்கட்டு இருந்ததுன்னா அதை வச்சு எப்படி நம்ம அப்டமனுக்கும் அட் த சேம் டைம் கார்டியோ மசில்ஸ்க்கும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப்பர் இருந்ததுன்னா ஸ்டெப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் பாத்ரூம் ஸ்டூல்ஸ் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க படிக்கட்டு கிட்ட இப்படி ஒரு மேட் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஸ்டெப்பரில் நீங்கள் கை வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நல்லா இப்படி சப்போர்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் எல்போ டு நீ டச் பண்ணும். ஓகே, ஸ்டார்ட். ஸோ இது நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நல்லா உங்கள் அப்டமன் உங்களோட கார்டியாக் மசில்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிறது ஃபீல் ஆகும். இது 15லேருந்து 20 கவுண்ட் பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இன்கேஸ் இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல கை வலி வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டெப்பரில் ஒரு மேட் இல்லைனா வந்து ஒரு சாஃப்ட் துணி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ப்ரெஷர் உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட்டு இப்போ இதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 காலும் சேர்த்து ஃப்ரண்ட்டில் ஜம்ப் பண்ணும், அப்புறம் 2 காலும் சேர்த்து பேக்கில் ஜம்ப் பண்ணும். ஓகே, ஸ்டார்ட். ரிலாக்ஸ். ஸோ இந்த ஜம்பிங் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 கவுண்ட் 2லேருந்து 3 வாட்டி பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நல்லா நீல் டவுன் பண்ணிவிட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு இப்படி போயிட்டு அப்படியே மெதுவாக நீங்கள் மேலே வரணும். ஸோ இது பண்ணும்போது உங்களோட கோர் மசில்ஸ் நல்லா ஒர்க் ஆகும். இது ஒரு 10லேருந்து 15 கவுண்ட்ஸ் வரைக்கும் 2 வாட்டி பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பொசிஷன் போய்க்கோங்க. போயிட்டு ஒரு காலை ஃப்ரண்ட்டில் இப்படி கொண்டு வரணும், பேக்கு. ஸ்டார்ட் டூயிங். இந்த எந்த எக்ஸசைஸ்க்குமே நீங்கள் மூச்சை பிடிச்சி பண்ண வேண்டாம். நார்மல் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பரை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி கோப்ரா ஸ்ட்ரெச் மாதிரி நீங்கள் மேலே போயிட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்துக்கோங்க. அப்படியே சைல்ட் போஸ். திரும்பவும் கோப்ரா ஸ்ட்ரெச். இதுவும் ஒரு 15லேருந்து 20 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நல்லா சென்டரில் கை வச்சுக்கோங்க. சென்டரில் கை வச்சுட்டு ஒரு கையாக மேலே தூக்கணும். இன்கேஸ் இது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாடிஃபிகேஷனில் முட்டி எப்படி போட்டு இப்படியும் பண்ணலாம். இது 10 of 2 sets. ரிலாக்ஸ். ஸோ எப்பயும் நம்ம ஒரே மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன் ஒரு வேரியேஷன்ஸோடு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்டும் சீக்கிரமாக நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே இன்ச் லாஸும் டோனிங்கும் நடக்கும். ஸோ இது வந்து வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 வாட்டி பண்ணும்போது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.